வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். லஞ்சுக்கு இன்றைக்கி நம்ம தக்காளி புலாவ் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஒரு ஒன் பார்ட் குக்கிங் மாதிரி தான் செய்ய போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் முதல்ல போட்டுடலாம். அடுத்தது ஒரு அரை கப்பு வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கீழ் வச்சுருக்கிறேன். அதை அடுத்தது போட்டுடலாம். தீயை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன், ஏன்னா ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தாராளமாக ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது. அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவு புதினா, அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 2 கப் அளவுக்கு இருக்குது, அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். ஒரு அரை கப் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். பீன்ஸ், கேரட், குடமிளகாய், இது எல்லாமே அரை கப் வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த காயை இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு அரை கப் தண்ணி இருக்குது. இதை இப்போ முதல்ல சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு கப், அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 அல்லது 3 விசில் வந்தால் போதும். அப்போ தான் நல்லா உதிர இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கலந்து விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். குக்கரில் ஒரு 3 விசில் வர வச்சுருந்தேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒன்று போல் வெந்திருக்குது. இப்போ அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் நெய்யும் சேர்க்கலாம். ரோஸ்டட் முந்திரி பருப்பு இருக்குது, இது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இதை நல்லா கிளறி விட்டு இப்போ எடுத்து பரிமாறிடலாம். சுவையான தக்காளி புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸி செய்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 பார்ட் குக்கிங் முறையில் தான் இதை செஞ்சுருக்கோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.